அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழ் புதல்வன் அப்படின்ற ஸ்கீம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல் அப்படின்றது. இந்த திட்டம் 2024 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கோவை அரசு கல்லூரியில் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவர்கள் அவங்களுடைய முதல் பட்டப்படிப்பை முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான ஒரு திட்டம். இதே போல் பெண்களுக்கும் ஒரு திட்டம் பார்த்தோம். அதை நம்ம புதுமை பெண் திட்டம்னு சொன்னோம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் அழைக்கப்படுகிறது. இதே போல் 3ஆம் பாலினத்தவருக்கும் நம்ம திட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத 2025 பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும், இடைநிற்றல் அப்படின்றது குறையும், வருமானத்துக்காக நிறைய பேர் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி உபகரணங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்து மூலமாக 2024 ஸ்கூல் முடிச்ச 3.2 லட்சம் மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.